கடைசி நேரத்துல அலர்ட் ஆன மனோஜ், ஆனா உண்மை உடைஞ்சு போயிருச்சு. ஸோ மாட்டிக்கிட்ட விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்லேருந்து ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல நகை பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்து எடுத்த முயற்சியில மனோஜ் கடைசி நொடியில தப்பிடுறாரு. ஆனா விஜயா பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து தான் இதுல பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புல பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு முறையுமே ரோகிணி மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கிறது போல இந்த முறையும் மனோஜன் விஜயா வீட்ல மாட்டாம தப்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்குது. ஆனாலும் முத்துவும் மீனாவும் அந்த கவரிங் நகை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கண்டுபிடிக்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சபதம் எடுத்து தேடிக்கிட்டு வராங்க. வழக்கம் போல குடும்ப பிரச்சனைய போலீஸ்க்கு கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை தடுத்துடுறாரு. ஆரம்பத்துல நகை மாறின விஷயத்த உடனே வீட்ல அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா முத்து சொன்னப்போ மீனா தடுத்துட்டாங்க. இப்போ அண்ணாமலை அதே செயலை செஞ்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரினுடைய அசட்டுத்தனத்தை வச்சுக்கிட்டு விஜயா அண்ட் மனோஜ் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, முத்து அண்ட் மீனாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, இந்த வீட்ல தான் நகை காணாம போயிருக்கோம் அப்படிங்கிற மாரியா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு, ரவியும், ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால முத்துவும், மீனாவும் ஸ்ருதிய வச்சு மனோஜோட நகை ரகசியத்த அம்பலப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாரியா நெனச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வெளியான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, கடைசியில இது ஸ்ருதியோட குரல் அப்படிங்கிறத மனோஜ் கண்டுபிடிச்சிட்டாரு. பாம்பின் காது பாம்பறியும் அப்படிங்கிற மாரியா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல தான் இன்னைக்கு தப்பு பண்ற மனோஜுக்கு தன்கிட்ட நடிக்கிற ஸ்ருதியோட நாடகமும் தெரிய வந்துருச்சு. ஏற்கனவே மனோஜ் பலர்கிட்ட ஏமாந்து போயிருந்தாலும் இன்னைக்கு ஸ்ருதி கிட்ட ஏமாறாம அலர்ட் ஆயிட்டாரு. அது விஜயா கிட்ட ஸ்ருதி ஃபோன் பண்ணதை சொல்லிட்டு, ஆனா நான் கவரிங் நகை வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா பேசினேன் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் சொல்ல, விஜயா முத்து இனி அடுத்ததா முடிவெடுக்கிறதுக்குள்ளார நாம அந்த நகைகளை மறுபடியும் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியா அதுக்கான பணத்தை ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொல்ல, மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறார். பக்கத்தில் முத்து மீனா கிட்ட பேசும்போது, மனோஜ் நம்ம கிட்ட சிக்காம போனா என்ன, அம்மா என்ன கள்ளத்தனம் பண்ணினாலுமே அது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. பார்வதி கிட்ட நாங்கள் பாட்டியோட பிறந்த நாளுக்கு ரெட்டை விட செயின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினச்சோம். ஸோ அதுக்காகத்தான் மீனாவோட நகைகளை கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்வதி அதுதான் கவரிங் நகையாச்சே அப்படிங்கிற மாதிரியா அந்த இடத்துல உளறிடுறாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க, பார்வதி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இடத்துல விஜயா வாசல்ல வந்து நின்று பார்வதி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனா உண்மையை பார்வதி உளர்னதுக்கு அப்புறமா விஜயா வரப்போறாங்களா, அப்படி இல்லைன்னா பார்வதி உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியாவே விஜயா வந்து அலர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. முத்துவும் மீனாவும் இந்த நகை விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும். பட் கண்டிப்பாக முத்து அண்ட் மீனா வந்துட்டு இந்த நகை விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் தான் கண்டிப்பாக இந்த சீரியல் இன்னுமே விறுவிறுப்பாக போகும். அப்படி இல்லைனா வழக்கம் போலவே இந்த சீரியலில் தொடர்ந்து ஹீரோயின் அண்ட் ஹீரோவுக்கு மட்டும்தான் வந்துட்டு பலத்த அடி இந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்கள தான் ரொம்பவே மட்டம் தட்டுறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே வெற்றி பெற மாட்டுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது இந்த விஷயத்துலையுமே உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக விஜயன் மனோஜ் வந்துட்டு இந்த விஷயத்தில் மாட்டுவாங்க. ஸோ இயக்குனர் அந்த மாதிரி தான் கதையை திருப்பி விடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.